அங்கே வந்து எஸ்கி சுப்பையா வந்து வெற்றி பெற்றுவிட்டு அவர் வந்து தாவேகா அரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைக்காக ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே சேர்ந்து விட்டார். அவர் எதுக்கு இதை பண்ணியிருக்கிறாருன்னா, விஜய் சாரோட ஆட்சி நாளைக்கு கௌரவ விடாமல் இருக்கிறத பாதுகாப்பதற்கும் அந்த விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு தான் இது செஞ்சுருக்கிறார். நம்ம பேசின பேச்சுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய தரப்பில் இருந்து வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா சீமான் அவர்களை பிடிக்கலன்றதை தாண்டி சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்றது ஒரு புது கருத்தாக வலுப்பெற்று உருவாயிருக்கு. எப்போ ஆளுக்கு தனியாக நின்னா வேலை ஆகாது, யாரோ ஒருத்தர் நல்ல வேட்பாளராக நின்று ஜெயிச்சுக்கிட்டோம், சட்டமன்றம் போய் 4 கேள்வி கேட்கட்டும், மக்கள் நலன் பார்க்கட்டும். இது இப்படியே போச்சுன்னா ஸ்கூல்லலாம் போயிட்டு சினிமா பாட்டு போட்டு குத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்பார்மேட் பரவாயில்ல, உங்களை பொது வேட்பாளராக நிறுத்தணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. அப்படி ஒரு விஷயம் வருதுன்னும் பொழுது நாம் தமிழர் கட்சி சொந்தங்களை 6 சட்டமன்ற தொகுதியில் போயிட்டு அலக்கழிக்க வச்சு அவங்களோட அந்த அதாவது எறும்பு மாதிரி உழைப்பு தெரியும் அந்த கட்சிக்கு. 6 இடத்துல போய் நாம் தமிழர் கட்சி வேலை செய்கிறத விட ஒரே ஒரு தொகுதியில் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா பேச்சாளர், எல்லா ஊழியர், எல்லா உழைப்பாளியும் போய் அம்பாசமுத்திரத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட பணபலம் கண்டிப்பாக இறங்கும். இந்த வாட்டி எதுக்காக இதெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சாங்க? ஆட்சியை தக்க வைக்கணும். எது அப்படியே பதறீங்க? வைகோ இப்போவே பதற ஆரம்பிச்சிட்டாரா வைகோ சார்? திமுகவும் அதிமுகவும் சரி, இது பெரிய ஐயா நீங்கள் காங்கிரஸோட இன துரோகி, குல துரோகி, இனவாத சக்தி, என் இனத்தை அழிச்சிட்டேன்னு அப்படி பேசிட்டு ராகுல் காந்தியோட உட்காந்து டீ குடிக்கும்போது டிஃபன் சாப்பிடும்போது நல்லாகுதா? அத்தவா நீ காலில் வந்து கும்பிட்டாரு. அப்புறம் பாஜகவை நோக்கி திமுக என்ற பேர் இயக்கத்தை இழுத்து செல்கிறார் ராஜா. இப்பெல்லாம் வந்து அதான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, பிஜேபின்றது ஊர்க்கா மாதிரி. சோறு எங்கே பத்தலைனாலும் அதை எடுத்துன்னு போய் ஒரு டப்பா வச்சு போய் தொட்டு நிற்கிது. அது ஊர்க்கா தான், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் எங்கே பிஜேபி எங்கே கோல் வச்சுற மாதிரியா இருக்குது? பிஜேபி தமிழ்நாட்டில் வேலை ஆகாது. ஆனால் பிஜேபி தலைமை நினச்சதுன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆட்சி இருக்காது. அதே மாதிரி தானே இங்கேயும் இங்கே சண்டை போட்டுனா இருக்கிறாங்க. நாளைக்கு யார்கிட்ட கொடுக்க போகிறாரு? துரைவேகா கிட்ட தான். இல்லை வந்து வேறு யாருன்னா மேயர் பிரியாவை கூப்பிட்டு, ஏம்மா நீ பெண் மேயர், திமுகவில் உனக்கு போதிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனால் உனக்கு மதிமுகன்ற கட்சியை அவங்ககிட்ட கொடுத்துட்றோமா அப்படி எதனா கொடுக்க போகிறாரா? இல்லை மல்லை சத்தியா கொடுக்க மல்லை சத்தியா கூப்பிட்டு கொடுக்க போகிறாரா? ஏதோ 1000 தான் இருந்தாலும் நீ வந்து என் மகன் மாதிரி தான் இருந்த, ஏதோ கடைசி நேரத்தில் கொஞ்சம் துரை வைகோ பார்த்தா எனக்கு தெரியாது, அந்த இயக்கத்தை காப்பாற்றுற மாதிரி தெரில, அதனால் மல்லை சத்தியாவும் வல்லம் பஷீரையும் கூப்பிட்டு நீங்கள் ஏதோ பார்த்து 2 பேரும் ஏதோ பண்ணிக்கோங்கப்பா கட்சியை வச்சு அப்படின்னு கொடுக்க போகிறாரா? இல்லை இல்லை. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்மோடு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்துக்காக பெருதிலும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர், அன்பு வணக்கத்தின் ஆசிரியர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு சீமான் அவர்கள் வந்து அம்பாசமுத்திரத்தில் போட்டி போட போகிறேன் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு, அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக மற்ற 6 தொகுதியிலும் நாங்கள் கட்டாயம் போட்டிவிடுவோம், ஒரு நாள் கூட ஒரு முறை கூட நாம் தமிழர் கட்சி வந்து இடைத்தேர்தலில் புறக்கணித்ததாக வரலாறே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கூடுதலாக இன்னொரு வார்த்தையை பயன்படுத்த தான் சொல்கிறாங்க, நான் சட்டமன்றத்துக்குள்ளே போகணுங்கிறது நம்ம தம்பிகள் விருப்பமாகவும் இருக்குது, மற்றவர்கள் விருப்பமாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? முதல்ல அனுபவ நகத்தில் பேசும்போது கூட சொல்லியிருப்பீங்க, உங்களோட ஊடகத்தில் பேசும்போது கூட சொல்லியிருப்பீங்க, அவர் நிற்கிறதா நல்லதுன்னு சொல்லியிருப்பீங்க. என்ன ஒன்று பொது வேட்பாளர் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லியிருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க என்னோட அறிவிப்பை? இல்லை, அது ஒரு வரவேற்புக்கு உண்மையான ஒரு அறிவிப்பு. இது நடந்தால் நல்லாயிருக்கும், வாழ்த்துக்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பொது வேட்பாளராக நின்னாருன்னா அவர் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நல்ல பிரச்சாரத்தை செய்வார். அம்பாசமுத்திரம் வந்து அதிமுகவோட சீட்டு இன்றைக்கி. அங்கே வந்து எஸ்கி சுப்பையா வந்து வெற்றி பெற்றுவிட்டு அவர் வந்து தாவேகா அரசுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைக்காக ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே சேர்ந்து விட்டார். அவர் எதுக்கு இதை பண்ணியிருக்கிறாருன்னா, விஜய் சாரோட ஆட்சி நாளைக்கு கௌரவ விடாமல் இருக்கிறத பாதுகாப்பதற்கும் அந்த விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு தான் இது செஞ்சுருக்கிறார். மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்றதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிறது. மறைமுகமாக இதனுடைய தாக்கம் என்னன்னா, இது குதிரை பேர் அரசியலில் ஊக்குவிக்கிறதுக்கு உண்டான ஒரு செயலாக, ஒரு குற்றச்சாட்டாக இது பார்க்கப்படுகிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி தேர்தலில் அம்பைக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. இப்போது தேர்தல் முடிந்து ஒரு மாதத்துக்குள்ளே அந்த மை ஈரம் காயத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் தாவேகாவுடைய அந்த அமைப்பு, அவங்க எடுத்து வச்ச அரசியல். இது வந்து ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை, இது குதிரை பேர் அரசியல்னு சொல்லிட்டு எல்லா கட்சியும் சொல்கிறாங்க, எதிரில் இருக்கிறவங்களாம். சீமான் அவர்களும் இதை போட்டு கிழின்னு கீழ்ச்சிட்டு, அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கெலாம் உங்களுக்குலாம் வந்து நீங்கள் சாப்பாட்டில் என்ன தான் சாப்பிட்றன்றவங்களுக்குலாம் பேசியிருக்கிறாரு. இப்போ இவ்வளோ காட்டமாக பேசினவருக்கு இது வந்து ஒரு வாய்ப்பு, ஜனநாயக ரீதியாக சண்டை போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு.
அதை வந்து அவர் கண்டிப்பாக பயன்படுத்தணும். நேற்று கூட ஒரு நிகழ்ச்சியில் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட உட்காந்து பேசுகிற மாதிரி பார்த்தோம். அதிமுக கூட வந்து அவர் போய் பேசுறது பழகிறதுமே அவருக்கு வந்து புதுசும் கிடையாது, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவரை பொறுத்தவரையில் எதிர்ப்பார். பட் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கூட பழகிறது, ஒரு அந்த நட்பு போராட்டத்தில் சீமான் திருமணத்தில் பார்க்குறதோ இல்லை வந்து ஒரு இறப்பில் பார்க்குறதோ வந்து பார்த்தோன்னா இவராக கூட போய் பேசுவார். அவருக்கு அந்த கௌரவம்லாம் கிடையாது. 4 பேர்கிட்ட பழகிறதுல வந்து இனிமையாக இருப்பார், பாரபட்சம் பார்க்க மாட்டார். பாரபட்சம். ஸோ அப்படி ஒரு வேட்பாளர் வந்து அம்பாசமுத்திரம் நிற்கிறார். சீமான் அவர்களும் இப்போ அவரோட எண்ணத்தை வெளிப்படுத்திட்டார். இதை வந்து ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி ஐயா அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கையை அவர் தான் ஃபஸ்ட்டு வச்சார். அவர் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுத்து டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பேசின பேச்சுக்கு கூட பார்த்திங்கன்னா நிறைய தரப்பில் இருந்து வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா சீமான் அவர்களை பிடிக்கலன்றதை தாண்டி சீமான் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தால் நல்லா இருக்குன்றது ஒரு பொது கருத்தாக வலுப்பெற்று உருவாயிருக்கு. அப்போ அந்த பொது கருத்து வலுப்பெறுது அப்படின்னும் போது இதில் திமுக ஜெயிக்குதா அதிமுக ஜெயிக்குதான்னு பார்க்காம நியாயமான ஒரு சில விஷயங்களை சட்டமன்றத்தில் கேட்குறதா தாவேக அரசுக்கும் நல்லது. அப்போது அதை நோக்கி அவங்கெல்லாம் பயணம் செஞ்சாங்கன்னா அது நல்லாயிருக்கும். குறிப்பாக வந்து திமுகவும் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் நிற்கிறாங்கன்னா அவருக்காக விட்டு கொடுக்கணும். அப்படி அவரை விட்டு கொடுக்குற அந்த நேரத்தில் நாங்கள் எல்லாத்துலேயும் நிற்போம். இங்கே தான் பிரச்சனை. 90% இப்போது ஓகேவா. கூடவே என்ன சொல்கிறார் அண்ணன், நாங்கள் இடைத்தேர்தல் எல்லா இடத்துலையும் நிற்போம், 6 இடத்துல நிற்போன்றார். பொது வேட்பாளர் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறீங்கன்னு இருக்கு. இல்லை, பொது வேட்பாளர்னு இப்போ அறிவிச்சிட்டாலே அது அரசியல் ரீதியாக நாளைக்கு பிணக்குகளை உருவாக்காதா? இப்படி திமுக அதிமுக தானே கட்சியை ஆரம்பிச்சிங்க, அப்புறம் காங்கிரஸ் பட்சம் கட்சி ஆரம்பிச்சிங்க. இப்போ தாவக என்ன சொல்லுவாங்க, பார்த்தீங்களா எங்களை தோக்கடிக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்றைக்கி வந்து கனடாவில் இருக்கிறவருக்கு ஒரு சிறப்பு பிரதிநிதி டெல்லி போட்டு கொடுத்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு சக்கரவர்த்திக்கு வந்து ராஜ்யசபா எம்பி ஆனாங்க. நாளைக்கு வந்து நீங்கள்லாம் பிராமினிசம் அது இதுன்னு பேசுகிறத கம்யூனிட்டிலேருந்து ஒரு துணை முதல்வர் வருவாங்க. உட்காந்து வேடிக்கை பாருங்கள். சினிமாக்காரங்களை நம்பி நாட்டையே கொடுத்தீங்க, அவங்க அமைச்சராக போடுவாங்க, துணை முதல்வராக கொண்டு வருவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. உட்காந்து வேடிக்கை பாருங்கள் எல்லாம். உங்களால் அதாவது அங்கே வந்து சோப்பா மாடலுன்றாங்க, குதிரை பேர் அரசியல்ன்றாங்க, ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க, எம்எல்ஏ இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் சேர்றாங்க, அப்படி அப்படியே போகிறாங்க. நேற்று ஒரு கட்சி, இன்றைக்கி ஒரு கட்சி, தேர்தலுக்கு முடிஞ்சவங்களும் வேறு ஒரு கட்சின்னு ஓடுறாங்க. இவ்வளோ நடக்குது. குறைந்தபட்சம் ஒரு புரிதல் ஒத்துமையாக இருங்கன்னா கூட அது சமரசம் இல்லைன்னா போங்க. யாருக்கு என்ன போச்சு? நான் ஒரு பத்திரிகையாளராக நீங்களாம் தோக்கிறத பார்த்துட்டு விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறேன். உங்களை யாரும் வந்து கான்ட்ராக்டில் சமரசம் பண்ணல சொல்லலை. உங்களை யாரும் வந்து மழை குடையலாமா வேணாமா, மலையை ஊறச்சு ஒலையில் போடலாமா அதில் சேர்ந்துக்க சொல்லலை. ஜனநாயகப்படி ஒரு குறைந்தபட்ச புரிதல். எப்போ ஆளுக்கு தனியாக நின்னா வேலை ஆகாது. யாரோ ஒருத்தர் நல்ல வேட்பாளராக நின்று ஜெயிச்சுக்கிட்டோம், சட்டமன்றம் போய் 4 கேள்வி கேட்கட்டும், மக்கள் நலன் பார்க்கட்டும். இது இப்படியே போச்சுன்னா ஸ்கூல்லலாம் போயிட்டு சினிமா பாட்டு போட்டு குத்தாட்டம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்பார்மேட் பரவாயில்ல. இப்போ அமைச்சர் வந்து இன்றைக்கி வந்து ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு, நான் வந்து அப்படியெல்லாம் பண்ணலைன்னு. இது அது இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உரைக்கணும். எங்கே குட்கா கேஸில் வீட்டுக்கு ரைடு வந்தப்போ அவரும் பார்த்தீங்கன்னா குழந்தைய கூட வச்சுனே சுற்றிந்தார், ஞாபகம் இருக்குங்களா? எதுக்கு நான் கேட்குறேன், எதுக்கு குழந்தையோட போட்டு வீடியோ போடுறீங்க? உங்களெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் இல்லையா? சைல்டு சார் உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு, ரைட்டா? நான் வந்து அது குற்றச்சாட்டாக நான் வைக்கல, நான் அது அவர் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். குழந்தைய வச்சுக்கிட்டு வீடியோ போட வேண்டிய என்ன 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 காட்ட விரும்புகிறீங்க? நான் குற்றவாளி இல்லை, நான் அப்பழு கட்டுறேன். இது மாதிரியெல்லாம் நாட்டில் நடக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சீமானந்தன் வந்து இல்லை நான் 6 இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி கலங்கானோன்னா போங்க, 5 இடத்துல தோற்றுட்டு போயிட்டு போங்க, என்ன ஆக போகுது? பழைய கதை தான். 4 மாடு ஒன்றா இருந்தால் எந்த மிருகமும் வந்து வேட்டையாட முடியாது. 4 மாடும் திருப்பி ஒரு திசையில் போச்சுன்னா 4ம் இறக்குறது உறுதி. இது வந்து ஒரு 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 குச்சா இருந்தால் உடைச்சிடலாம், கும்பலாக இருந்தால் உடைக்க முடியாது. கூட்டணி பலம் நம்பி இருந்தார் யார்? ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கி அந்த கூட்டணி எங்கே இருக்குது? யார் கூட இருக்குது? இதை விடவா நீங்கள் வந்து நீங்கள் இன்னும் கூட்டணியே சேரலை, அதுக்குள்ளே நான் ஒத்துக்க மாட்டேன், நான் 6 இடத்துலையும் வேட்பாளர் போடுவேன், நான் சமரசத்துக்கு. ஐயா இவர் பொது வேட்பாளராக இல்லை, அறிவிக்கவே இல்லை. ஆனால் பொதுவில் ஒரு பேச்சு இருக்குது, எப்படி அறிவிக்கலாம், எப்படி பண்ணலாம்? இல்லை நான் கேட்குறாங்க, அப்போனே அங்கே தோக்கடிக்க ஒன்றா சேர்றீங்க பார்த்தீங்களா அப்படி. ஆமாம், சேர்ந்து தோக்கடிப்போம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க. என்ன இப்போ ஏன் இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? காங்கிரஸ் யாருக்கு ஓட்டு கேட்டுது? ஸ்டாலின் சாருக்கு தானே ஓட்டு கேட்டுது. இப்போ யாருக்கு வேலை செய்யுது? யார் கூட இருக்கிறாங்க? விஜய் சாருக்கா ஸ்டாலின் காங்கிரஸில் ஓட்டு கேட்டாங்க? இல்லை இப்போ மதிமுகவில் சண்டை போட்டுக்கிறாங்களே. ஒருத்தர் வந்து நான் திமுகவே போயிடுறேன்றாரு, ஏன்னா நான் உதயசூரியன், இன்னொருத்தர் பிரிஞ்சு ராஜினாமா பண்ணி. இந்த அரசியலை சீமான் ஏற்றுக்கிறாரா? இல்லை, ஏற்றுக்கல. சூழலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாச்சு யோசிக்கும். உங்களை பொது வேட்பாளராக நிறுத்தணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது.
அப்படி ஒரு விஷயம் வருதுன்னும் பொழுது நாம் தமிழர் கட்சி சொந்தங்களை 6 சட்டமன்ற தொகுதியில் போயிட்டு அலக்கழிக்க வச்சு அவங்களோட அந்த அதாவது எறும்பு மாதிரி உழைப்பு தெரியும் அந்த கட்சிக்கு. 6 இடத்துல போய் நாம் தமிழர் கட்சி வேலை செய்கிறத விட ஒரே ஒரு தொகுதியில் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எல்லா பேச்சாளர், எல்லா ஊழியர், எல்லா உழைப்பாளியும் போய் அம்பாசமுத்திரத்தில் இறங்கி வேலை செஞ்சாங்கன்னா அவங்களோட பணபலம் கண்டிப்பாக இறங்கும் இந்த வாட்டி. எதுக்காக இதெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சாங்க? ஆட்சியை தக்க வைக்கணும். டெண்டரு கான்ட்ராக்டாக நம்ம கையில் இருக்கணும். இதுதானே மக்கள் சேவைன்றது. தாவேக்காவுடைய பணபலத்துக்கு முன்னாடியும் அதிகார பலத்துக்கு முன்னாடியும் எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ உங்கள் படைபலத்தை ஒரு இடமா செலுத்துங்க. 300 பருத்தி வீரனில் பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க, 300 பேரும் ஒன்றா இருப்பாங்க. அதான் படத்தினுடைய லாஜிக்கு. ஆமாம், புரியுதுங்களா? ஆளுக்கு அப்பா நீ வந்து அம்பாசமுத்திரம் நிற்கிற, நீ அங்கே கோயம்புத்தூரில் பார்த்துக்க, நீங்கள் வந்து செங்கல்பட்டில் இந்த மதுராந்தகத்தில் போய் நீங்கள் நில்லுங்க, அப்புறம் அந்த ஈரோட்டில் ஒருத்தர் நிற்கட்டும், அப்படிலாம் போயிட்டு திருச்சி கிழக்கில் ஒருத்தர் நிற்கணும், விராலிமலையில். சரி, நான் கேட்குறேன், ஒருவேளை விராலிமலையில் விஜயபாஸ்கர் வந்து அவரே நிற்கிறாரு, இல்லை ஆள் போடுறாரு, நாம் தமிழர் கட்சி அங்கே நின்று என்ன பண்ண போகிறீங்க? புதுக்கோட்டையில் என்ன பண்ண போகிறீங்க நின்று? கஷ்டம் இல்லை. தாவேக்கா வேட்பாளர் ஜெயிக்கிறத உறுதி செஞ்சு கொடுப்பீங்க. இந்த வர தேர்தல் இது இயற்கையான தேர்தல் இல்லை, இது செயற்கையான தேர்தல். செயற்கையான தேர்தலுக்கு இயற்கையாக மக்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டு கூட்டணின்னு சொன்னால் கூட்டணி இல்லை, கூட்டணி இல்லை, குறைஞ்சபட்சம் வாங்கிக்கிறாங்க திமுக. குறைந்தபட்ச ஒரு கருத்து ஒத்துமை. அந்த வீட்டில் திருடு போகுது, அது என் வீடு இல்லை, ஆனால் திருடான் கத்தலாம் இல்லை. நான் அந்த வீட்டுக்காரோட நான் வந்து பழக போகிறதில்ல, அந்த வீட்டில் போய் நான் சாப்பிட போகிறதில்ல, அந்த வீட்டில் நான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து சம்பந்தம் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த வீட்டில் ஒரு தப்பு நடக்குது, ஒரு திருடன் போகிறான், நான் பார்த்துட்டு கம்முன்னு இருந்து என் ஊர் இல்லை அப்படின்னு இருக்கலாமா? இல்லை திருடன் கத்துறது ஜனநாயகமா? கத்துறது தான் ஜனநாயகம். அப்படி பார்க்கும்போது அம்பாசமுத்திரம் உங்களுக்கு கரெக்டாக வரும். பல்வேறு மக்கள் இருக்கிறாங்க, நாடார் சமூகம் அதிகமாக இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க, எல்லாரும் கலந்து இருக்கிறாங்க. அந்த தொகுதி அவருக்கு அழகாக வரும். அதனால் அவர் அங்கே நிற்கிறாருன்னும் போது நாம் தமிழர் கட்சி சொந்தங்களை வந்து இல்லை தொண்டர்கள் வந்து எங்கள் பணத்துக்கு முன்னாடி படையை திரட்டணுங்க. அண்ணா என்ன சொன்னார்? ஒரு பெரும் படை தேவைப்படுது, பணம் அதிகாரத்தில் இருக்குது காங்கிரஸ். அப்போது இளைஞர்கள் இதெல்லாம் வந்து அங்கங்கே போய் நேரம் கனிந்து வருகிறது, அறுவடை நேரம், அது கரெக்டாக பார்த்து அறுவடை செய்யணும், இல்லைனா போயிடும் அப்படின்னாரு. இப்போது யாரோ பண்ணி வச்சதை அறுவடை பண்ணி விஜய் எடுத்துகிட்டு போயிட்டாரா? அப்போ அவருக்கு எதிராக மாதிரி ஒரு வியூகம் அமைக்கிறீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் ஆகும். கூட்டணி அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல நான் நிற்கிறேன், எல்லாரும் நாங்கள் அந்த தொகுதியில், இப்போ நீங்கள் ஏன் மற்ற 5 தொகுதியில் நிற்கலான்னு வந்து கேட்பாங்க. ஆமாம், ஒன்று நின்னாலும் ஜெயிக்கணும். 6 நின்று தோக்கிறது பெருசா, 1 நின்று ஜெயிக்கிறது பெருசு. ஃபஸ்ட்டு டைம் போனோம். அப்போ அங்கே ஹிம்லரை வரவைங்க, கன்னியாகுமரியிலேருந்து, நாகப்பட்டினத்துலேருந்து இடும்பவனம் கார்த்தியை வரவைங்க, சாட்டை திருமுருகன் வந்து பேச சொல்லுங்கள், பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள். இப்போது இதே காளியம்மாள் வந்து இப்போ அம்பாசமுத்திரத்தில் சீமான் வந்து பொது வேட்பாளர் நிற்கிறாரு. காளியம்மாளும் கல்யாண சுந்தரமும் போய் பிரச்சாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அதிமுக சார்பா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மற்ற 3 இடத்துல அதிமுக வேட்பாளருக்கு நாம் தமிழர் கட்சியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, வேட்பாளர் பேசுகிறாங்க. பொதுவாக கூட்டணி இல்லை, என் இடத்துல நான் உனக்கு பிரச்சாரம் பண்ணுறேன், என் இடத்துல பண்ணுறேன், ஒப்பந்தம்லாம் இல்லை. பொது வேட்பாளர் ஒரு பொது வேட்பாளரை மாறி மாறி பிரச்சாரம் பண்ணிக்குவோம். இல்லை பிரச்சாரம் கூட பண்ணல, நாங்கள் வந்து அந்த இடத்துல நாங்கள் போட்டி இல்லை. எங்கள் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், குதிரை வேற அரசியல் பண்ணுறவங்களையும் சோபா மாடல் அரசியல் பண்ணுறவங்களுக்கும் எங்கள் ஓட்டு கிடையாது. ஓகே, குதிரை பேரரசு நடந்ததுனால நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஜஸ்டிஃபை பண்ணல, உண்மை. ஓகே, அதில் கன்வின்ஸ் பண்ணணும் மக்கள். ஏன் இடைத்தேர்தல் வந்தது போய் கேளுங்க. இந்த தொகுதியில் ஏன் இடைத்தேர்தல் வந்தது? நான் காரணமா? மரணம் அடைஞ்சிட்டாரா? எதுவும் இல்லை. செத்து போயிட்டாரா? இல்லை புத்தி வந்து கெட்டு போச்சா? பைத்தியம் ஆயிட்டாரா? இல்லை கடனாளியே ஊரை விட்டு ஓடி போயிட்டாரா? என்னத்துக்கு ராஜினாமா பண்ணார்? சரி, வந்துச்சு தேர்தல், அவங்களுக்கு நிற்க இஷ்டம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க இது ஜனநாயக சக்தி இல்லை, இது பணநாயக சக்தி. பணநாயகத்தையும் அரசியல் கெட்டு போகிறது எங்கே இப்படி போயிடுச்சுன்னா நாளைக்கு யார் பணம் அதிகமாக இருக்குதோ அவங்க எம்எல்ஏ வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்டு, அவ்வளோதானே. இதில் என்ன முரண் இருக்குது? எது அப்படியே பதறீங்க? வைகோ இப்போவே பதற ஆரம்பிச்சிட்டாரா வைகோ சார்? திமுகவும் அதிமுகவும் சரி, இது பெரிய ஐயா நீங்கள் காங்கிரஸோட இன துரோகி, குல துரோகி, இனவாத சக்தி, என் இனத்தை அழிச்சிட்டேன்னு அப்படி பேசிட்டு ராகுல் காந்தியோட உட்காந்து டீ குடிக்கும்போது டிஃபன் சாப்பிடும்போது நல்லா இருக்குதா? அத்வானி காலில் வந்து கும்பிட்டாரு. அப்புறம் அதெல்லாம் நல்லா இருக்கா? எவ்வளோ முரண் இல்லை?
இந்திய எதிர்ப்பில் வந்து யார் செத்தது? மொழிப்போர் தியாகி யாருக்காக செத்தாங்க? எந்த இயக்கம் கூட நின்றுச்சு அன்னைக்கு? மொழிப்போர் தியாகி கூட திமுக நின்றுது. யாரை எதிர்த்து இதெல்லாம் நடந்தது? காங்கிரஸ் கட்சியா? ஏன் திமுகவும் காங்கிரஸும் சேரல? அப்படியே ஏதோ அப்படியே ஏதோ வடகிரியும் சிக்கனையும் போட்டு குழம்பு வச்சிட்ட மாதிரி பண்ணுறீங்க. ஏன் சேர்ந்தா இப்போ என்ன நான் கேட்குறேன், ஃபுல்லாக சேர வேண்டியதில்லை. காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி வச்சு காமன் மினிமம் ப்ரோக்ராம் சேர்றாங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஏன் நீங்களாம் சேர்ந்துக்கலையா? நீங்களாம் சேர்ந்துக்கிறீங்களா? பாசிச பெற்றெடுத்த குழந்தை, பாஜக குழந்தை அப்படின்னு பேசின அண்ணன் திருமாவளவன் நேற்று திட்டுறாரு, இன்னைக்கு பாராட்டி பேசுவார். நாளைக்கு திட்டுவார், நாளான்னைக்கு பாராட்டி பேசுவார். 2 நாள் பார்த்தீங்கன்னா திமுகவை பாராட்டுறாரு, 2 நாள் கழிச்சு விஜய் சாரை திட்டுறாரு, அப்புறம் 2 நாள் கழிச்சு திமுகவை திட்டுறாரு, அப்புறம் 2 நாள் கழிச்சு விஜய் சாரை பாராட்டுறாரு. அப்போது நமக்கு தெரியுதா என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு? இப்படி பேசுகிற மாதிரி பேசி, எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து, ஆதரவு கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே அமைதியாக ஏன் சொல்லிட்டாருன்னா, தனித்து நிற்பது என்பது அவங்க முடிவுங்க, ஆனால் கூட்டணெல்லாம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, திமுகவால் ஆட்சி பிடிப்பது கடினம்ங்க அப்படின்றாரு. அமைச்சர் அண்ணன் வன்னியர் சொல்கிறாங்க, பாஜகவை நோக்கி திமுக என்ற பேரியக்கத்தை இழுத்து செல்கிறார் ராஜா. இப்படிலாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி. பிஜேபின்றது ஊர்க்கா மாதிரி, சோறு எங்கே பத்தலைனாலும் அதை எடுத்துன்னு போய் ஒரு டப்பா வச்சு போய் தொட்டு நக்கிக்கணும். அது ஊர்க்கா தான், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டில் எங்கே பிஜேபி எங்கே கோல் வச்சுற மாதிரியா இருக்குது? பிஜேபி தமிழ்நாட்டில் வேலை ஆகாது. ஆனால் பிஜேபி தலைமை நினச்சதுன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஆட்சி இருக்காது. இதுதான் உண்மை. இந்த உண்மையை தான் நயனார் சொன்னார். சிடிஆர் நிர்மல்குமார் சாருக்கு இன்றைக்கி டே 3 இன்னும் பதில் வரல. இன்னும் பதில் வரல. யாருக்கிட்டலாம் நிர்மல்குமார் எங்களை ஆட்சி அமைக்க விடுங்க, முதலமைச்சராக விஜய் அண்ணா உட்காரணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு யார் யார்கிட்டலாம் உதவி கேட்டார், நான் சொல்லவா அப்படின்னு கேட்டார். சொல்லி தான் பாருங்களேன் அப்படின்னு இன்னும் யாரும் சொல்லலை. இந்த கேள்வியை திருமாவளவனும் கேட்கல, இந்த கேள்வியை கம்யூனிஸ்ட் தோழர்களும் கேட்கல. எப்பா நயினார் இப்படி ஒன்று சொல்கிறாரப்பா, நீ எங்ககிட்ட என்ன சொன்ன, மதவாத சக்தி வந்துவிடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, அதனால் உங்களோட இதை தாங்க, சப்போர்ட்டை தாங்கன்னு தானே கேட்டேன். நயினார் வேறு எதுவும் சொல்கிறாரு, இது என்னப்பா அப்படின்னு யாருன்னா விஜய் சார்கிட்ட கேட்டிங்களா? அரசியல்வாதிகள் இவ்வளோ பேர் இருக்கீங்களே, கம்முன்னு இருக்கிறீங்க. ராகுல் காந்தியும் பேபியும் என்ன பேசுனாங்க சொல்ல மாட்டோம். லீமா ரோஸு தாவேக்காவும் அதிமுக கூட்டணி வருது, ஏன் அது பேச்சுவார்த்தை வந்தது, ஏன் நின்று போச்சு சொல்ல மாட்டோம். தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபி தலைவர்களோட ஒரு சிலதெல்லாம் பேசினீங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறதுக்கு கொடுங்க, வாய்ப்பு தாங்க, நான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன்ற மாதிரிலாம் பேசப்பட்டதா அவர் பாஜக தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அதுக்கு பதில் எங்க? பதில் கிடையாது. எதுக்குமே சொல்கிறது அது என்ன வேணுமோ அதுக்கு ஒண்டி பேசிட்டு கடந்துட்டு போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கூட ரீசனாக உங்களுக்குள்ள ஒரு கருத்தொற்றுமை உருவாகிறதா பார்க்குறேன். நீங்கள் கூட பேசியிருந்தீங்க, கன்னடருடைய இன்னொரு ப்ரொடியூசரை நியமிச்சதை கொடுத்து நீங்கள் பேசியிருந்தீங்க இன்னொரு ஊடகத்தில். அதை வந்து சீமானவங்களும் எதிர்க்கிறாரு, கனிமொழி எதிர்க்கிறாங்க, திருச்சிவா எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி கருத்தொற்றுமையும் உங்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சிறப்பு பிரதிநிதித்துவம் எப்படிங்க வெளி மாநிலத்துக்கு போகலாம்? தண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில், கெஞ்ச வேண்டியதாக இருக்குது. ரைட்டா? அப்போது நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாட்டில் யாருமே ஆள் இல்லையா? உங்கள் கட்சியில் ஆளே இல்லையா? ஏன் லயலாமணியை போட்டு அனுப்புங்களேன். தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாப்பல, எவ்வளோ பேசுகிறாரு, எவ்வளோ பேசியிருப்பாப்பா. இப்போ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனில் பதவி வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இது பரவாயில்ல, கட்சிக்காரன் கஷ்டப்பட்டாப்புல, இளைஞர் சொல்லி கொடுத்தா தெரியும். 234 தொகுதி எதுன்னு சொல்லி தர வேண்டியதில்லை. இப்போ இவர் வெங்கடராமன் சொல்லி கொடுக்கணும், அரசியல் தெரியும், அரசியல் சொல்லி கொடுக்கணும். அவருக்கு புஷியானந்த் என்ன பதவியில் இருக்கிறாருன்னு தெரியும். அங்கே ஏதோ ஒரு விஷயம் கேட்கணுன்னா ஃபோன் பண்ணி, அண்ணா இது உங்கள் டிபார்ட்மெண்ட் வருதுண்ணே, இது WRDயும் PWDயும் கிராஸ் ஆகுது, ஜல்ஜீவன் துறைக்கு நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புங்கண்ணே, நான் அதை ஃபேக்ட்ஸ் எடுத்துன்னு போய் அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு வாங்கி அனுப்புகிறேண்ணே. அது ஏதோ 150 கோடி வரணுமா, மற்ற மாநிலத்திலாம் பேசிக்கிறாங்க, அந்த ஸ்கீமுக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. அப்புறம் இன்னொன்று, அந்த பார்த்திபன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா போக்குவரத்து துறையாண்ணே எல்லாரும் வந்து பஸ் வாங்குறாங்கண்ணே, அது ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்று நடக்குதான், நீங்கள் ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புங்க, நான் டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவாக நான் இங்கே தானே இருக்கிறேன், ஒரு மந்திரியை பார்க்குறது எனக்குன்னா நான் பிரச்சனையாக இருக்குது, இந்த மாதிரி எங்கள் அமைச்சர் வந்து உங்களை பார்க்கணுன்னு சொல்லி கேட்குறாரு, இந்த பஸ்ஸு வந்து ஏதோ கேரளாவுக்கு கொடுக்குறீங்க, டெல்லிக்கு கொடுக்குறீங்க, தமிழ்நாடுக்கு ஒரு 50 பஸ் வரட்டும் கொடுங்க, நான் ஒரு மனு கொடுப்பேன், மனு கொடுத்துட்டு நான் ஃபாலோ பண்ணலாம்ல. இதை வந்து இவர் பண்ணுவாரா? இவர் வேலை என்ன? சினிமா எடுக்கிறது. இது என்ன நம்ம வேலை? டெல்லி பிரதிநிதினா உங்களுக்கு வந்து அப்படியே தமாசா இருக்குதுல்ல. முதல்வரின் முடிவு தனிப்பட்ட முடிவு, அது முதல்வரின் முடிவு தனிப்பட்ட முடிவு, கரெக்டு. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். நீங்கள்லாம் பண்ணுறதை பார்த்தா தனித்தனியாகவே நில்லுங்க, எதுக்கெல்லாம் ஒத்துமையாக ஆகுறீங்க, அப்படியே நில்லுங்க, இந்த தேர்தல் தோலுங்க. அப்புறம் இந்த பீஸ்ட் படத்தில் வர மாதிரி தான், நாளைக்கு தோப்பீங்க, நாளான்னைக்கு தோப்பீங்க, அடுத்த நாள் தோப்பீங்க.
அவங்க மூளை செலவை செஞ்சு குழந்தைகளை வேறு லெவலில் பண்ணி கஷ்டப்படாமல் அப்படியே ஏமாற்றி அடிச்சுன்னு போகலான்னு தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஒரு சில முக்கிய தலைவர்கள்லாம் பார்த்துருக்குறாரு. பார்த்துட்டு இது இப்படியே போச்சுன்னா நீங்கள் அடுத்த எலெக்ஷன்லாம் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டு போயிட்டார். நான் அவர் யார், எந்தெந்த தலைவரை பார்த்து சொன்னாருன்னு நான் சொல்ல விரும்பலை. எனக்கு தெரியும் அவரோட ஐடென்டிட்டி முக்கியம், சந்தித்த தலைவரோட முக்கியம், அவர் சொன்னது உண்மை. அதை சொல்லிவிட்டு அவர் அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அவங்க இன்னமும் அதே வேலையை அப்படியே பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இன்னும் மாடிஃபிகேஷன்ஸ் எடுத்து இன்னும் கிரவுண்டடாக இறக்குறாங்க. அப்பா அம்மா பேச்சை பசங்க கேட்க மாட்டாங்க. இப்படி போயின்னு இருக்குது. இப்படி யார் யார் தோக்குறீங்களோ யார் யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்கள் பார்த்துக்கோங்க. வியூக வகுப்பாளர்லாம் இனிமேல் உங்களுக்கு வச்சா கூட வேலைக்கு ஆகுமான்னு தெரில, அப்படி போகுது நிலமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறாங்க, என்ன அவ்வளோ ஆட்சி சிறப்பாக பண்ணுவாங்களா? சிறப்பாலாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்படி ஜெயிக்கணும், என்ன பண்ணணும், எப்படி ட்ராமா பண்ணணும், எப்படி சிம்பத்தி வர வைக்கணும், எப்படி அழுகணும். அவங்களுக்கு நீங்களாம் அழுதா மூஞ்சி ஜனங்க ரசிக்க மாட்டாங்க. அவர் சொன்ன பதில், நீங்களாம் அழுதா ரசிக்க மாட்டாங்க, நீங்கள் அழுதா ஜனங்க ரசிக்க மாட்டாங்க, அவர் அழுதா முடிஞ்சு. தமிழ்நாடே இந்த வார்த்தை இதாக சொன்னோன்னா இவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரில. சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இதெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு குறிப்பாக மதிமுக பற்றி சொன்னீங்க. அதில் வந்து செந்தில் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே போயிடுறேன் தலைவரே அப்படின்ற மாதிரி சொல்கிறதா ஒரு செய்தி ஒன்று உண்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீர்காழியில் வந்து துர்கா சரணமையார் வந்தாங்க, உதயநிதி வந்தார், சாரண ஐயா வந்தாங்க, ரொம்ப மன வருத்தமாக இருக்குன்னு சொன்னதா ஒரு செய்தி. இன்னொருத்தர் ராஜினாமா பண்ணுவாரா இல்லைங்க தெரியாமல் இருக்குது. இந்நேரம் அறிவிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம ஐ திங்க் ஸோ. ஆனால் மதிமுகவின் தலைவர் வைகோ இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாரு. அவருக்கு என்ன காரணம், என்ன தேவை இருக்குது? சுயநலம். அவர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? திமுக குடும்ப அரசியலை எதிர்த்து, திமுகன்றதை எதிர்த்து குடும்ப அரசியல். அவர் இப்போ என்ன பண்ணுறாரு? யார் அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர்? ஐயா துரை வைகோ. சரி, இப்போது நாளைக்கு ரிட்டையர் ஆகுறாரு ஐயா. வந்து ஆரோக்கியமாக இருக்கிறாரு, ரிட்டையர் ஆகுறாரு. இப்போ எப்படி இப்போ ஐயா மருத்துவர் ராமதாஸ் வந்து இப்போ அன்புமணிக்கிட்ட மொத்தமாக கட்சி சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி தானே இங்கேயும் இங்கே சண்டை போட்டுனா இருக்கிறாங்க. நாளைக்கு யார்கிட்ட கொடுக்க போகிறாரு? துரை வைகோ கிட்ட தான். இல்லை வந்து வேறு யாருன்னா மேயர் பிரியாவை கூப்பிட்டு, ஏம்மா நீ முதல் பெண் மேயர், திமுகவில் உனக்கு போதிய அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை, அதனால் உனக்கு மதிமுகன்ற கட்சியை அவங்ககிட்ட கொடுத்துட்றோமா, அப்படி எதனா கொடுக்க போகிறாரா? இல்லை மல்லை சத்தியா கொடுக்க மல்லை சத்தியா கூப்பிட்டு கொடுக்க போகிறாரா? ஏதோ 1000 தான் இருந்தாலும் நீ வந்து என் மகன் மாதிரி தான் இருந்த, ஏதோ கடைசி நேரத்தில் கொஞ்சம் துரை வைகோ பார்த்தா எனக்கு தெரியாது, அந்த இயக்கத்தை காப்பாற்றுற மாதிரி தெரில, அதனால் மல்லை சத்தியாவும் வல்லம் பஷீரையும் கூப்பிட்டு நீங்கள் ஏதோ பார்த்து 2 பேரும் ஏதோ பண்ணிக்கோங்கப்பா கட்சியை வச்சு அப்படின்னு கொடுக்க போகிறாரா? இல்லை இல்லை, அப்போ குடும்ப அரசியல் தானே பண்ணுறீங்க. அப்போ உங்கள் கொள்கை என்னாச்சு? காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பண்ணீங்க, அப்போ உங்கள் கொள்கை என்னாச்சு? அப்புறம் இப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, நேற்று கூட பேசும்போது 4 சீட்டில் வந்து நம்மளை வந்து சுருக்குனாங்க, அதுலேயே வந்து நம்மளை நிர்பந்தம் பண்ணாங்க, நம்ம சுயமரியாதை எழுந்து அவமானப்படுத்துனாங்கன்றாரு. அவமானம் எப்படி? சாவர வரலாம் அவமானப்படுவீங்களா? கோவமே வராதா? சரி, 9 வருஷமாக அவமானப்படுத்திட்டீங்க. சரி, கோச்சின்னு போக வேண்டியதானே. அவங்க அவமானப்படுத்தினது ஓகே ரைட்டு, நான் ஏற்றுக்கிறேன். அதில் லைட்டாக ஐயா சபரிஷன் பேர்லாம் தலையிட்டா மாதிரியும் வருது. ஒரு சிலர் சொல்கிறாங்க மதிமுகலையே அவர் வந்து நிறைய நேரத்தில் வந்து இந்த மாதிரி கூட்டணி விவகாரத்துலலாம் வந்து கூட்டணி தலைவராக ரொம்ப கண்ணியகுறவாலாம் பேசியிருக்கிறாருன்ற மாதிரிலாம் லைட்டாக பேசுகிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் நடந்திருக்கும் போது, இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு சிலர் கனிமொழிக்கு ஃபோன் பண்ணி புலம்பராதாகவும் சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணாங்க அன்றைக்கி, இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு பிரச்சனைன்றது அங்கே நடந்திருக்கு. ரைட், சரி. இப்போ ஒரு வேளை திருப்பி திமுகவே ஜெயிச்சிருந்தா நீங்கள் சர்ச்சுக்கு முன்னாடியோ இல்லை பள்ளிவாசல் முன்னாடியோ இல்லை மாரியம்மன் கோயில் முன்னாடியோ போய் சத்தியம் பண்ணுவீங்களா? நீங்கள் இப்படியே பேசுவீங்கன்னு. ஆமாம், 4 சீட்டு கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின், இப்போ முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர் ஸ்டாலின் எங்களை நிர்பந்தம் பண்ணார், எங்களை அசிங்கப்படுத்தினார், அவமானப்படுத்தினார், அப்படி சொல்வீங்களா? இல்லை உள்ளாட்சியில் எனக்கு வந்து இப்போவே 4 வந்து நீங்கள் உங்கள் சின்னத்தில் தான் நிற்க சொன்னீங்க, நான் வந்து மேயர் எலெக்ஷனில் நான் தனியாக நின்று என் சின்னத்தையும் என் கட்சியும் காப்பாற்றணும், அதனால் 12 மேயரில் எனக்கு 4 மேயர் வேணும்னு கேட்பீங்களா? எது எந்த மாதிரியான வகையான அரசியல்வாதிகள் நீங்கள்? இன்றைக்கி தோற்று போயிட்டதுனால இன்றைக்கி வீராவேசம், தோற்று போயிடலன்னா அமைதியாக இருந்திருப்பீங்க. இந்த தவளை சொல்லுவாங்க, சுடு தண்ணி உள்ள போட்டு வச்சிங்கன்னா வெளில குச்சி தப்பிச்சு போவாதான், அதோட டெம்பரேச்சரை மாற்றிக்குமா, மாற்றி 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 ஒரு லெவலுக்கு மேலே எல்லா ஆயுசு எனர்ஜி எல்லாம் போய் அதுக்கப்புறம் இந்த சுத்தண்ணியில் வெந்து செத்துப்போம். தவளையோட கதை அது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அப்போ பேசிக்கிச்சு, அப்போ வெளிநடப்பு பண்ணிடணும், கூட்டணி விட்டு வெளியில் போயிருக்கணும். ஏன் இவ்வளோ மரியாதை கொடுக்குறாரு விஜய் சார்? அவர்கிட்ட போய் தான் 40 சீட்டு கொடுத்துருப்பாரு. பம்பரத்தில் நின்று இருக்கலாம், பானையில் நின்று இருக்கலாம், விசிலில் நின்று இருக்கலாம், எதில் வேணால் நின்று இருக்கலாம். நீங்கள் கேட்குற சின்னம் கொடுத்துருப்பாங்க, நின்று இருக்கலாமே. ஏன் போகல? ஏன் யாருமே போகல?
சரி, அவங்க அசிங்கப்படுத்துனாங்க, அவமானப்படுத்துனாங்க. காசே செலவு பண்ணலையா திமுக? நீங்களே எல்லாம் செலவு பண்ணிக்கினீங்களா தேர்தல் பணிமனை செலவு, தேர்தல் பூத்து செலவு இதெல்லாம்? நான் வந்து கேள்வியை தான் கேட்குறேன். அப்படி இல்லைன்னா அந்தந்த கட்சிக்காரங்க இப்போ இந்த இந்த கேள்வி யாரெல்லாம் குத்துது? இப்போ நான் கேட்குற கேள்வி, திமுக கோடிக்கணக்கில் கூட்டணி கட்சிகளுக்கு செலவு பண்ணுச்சா இல்லையா அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கல, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கேள்வி உங்களுக்கு குத்துது, ஐயா காதர் மைதனுக்கு ஐயூஎம்எல் காரங்களுக்கு குத்துது, இல்லை விசிகாக்கு குத்துது, இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு குத்துது, இல்லை எம்டிஎம்கே குத்துதுன்னா, நீங்கள் இவ்வளோ பூத்து இருந்தது, இவ்வளோ பூத்துக்கு எங்கள் கட்சிக்காரங்க இவ்வளோ செலவு பண்ணாங்க, பூத்து காசுலேருந்து ஓட்டு என்ற காசுலேருந்து பிரச்சாரத்துலேருந்து இவ்வளோ நோட்டை நாங்கள் அவுத்தோம், இவ்வளோ நோட்டை நாங்கள் செலவு பண்ணோம், இவ்வளோ காசு நாங்கள் செலவு பண்ணோன்னு சொல்லுங்கள். சரியா போதில்ல? சீட்டு ஒண்டி தான் கொடுத்தாங்களா திமுக? வேறு எதுவுமே பண்ணலையா அவங்களுக்குலாம்? நோட்டும் கொடுத்துருப்பாங்களே. சரி, அப்போ நோட்டு கொடுத்தாங்களோ இல்லை நீங்கள் மறுங்க. அப்போ அவங்க அவங்க தரப்புலேருந்து வரும்ல. ஒன்றிய செயலாளர் பேசுவாங்க. இப்போ வெறும் தலைவருக்கு தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒன்றிய செயலாளர் சொல்லுவார்ல, ஏன்னா நோட்டுக்கிட்டு எழுதி வச்சுருப்பாங்கள்ல, கைத்து வாங்கியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வெளில வரும்ல. ஏதோ வந்து அவங்க உங்களை வந்து நீங்கள்லாம் சிறை உள்ள இருந்தால் மாதிரியும், உங்களை சிறையிலேயே அவங்க வந்து தேர்தல் நிற்க வச்சுட்டு திருப்பி ஏதோ சிறைக்குள்ளே தள்ளின மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறீங்களா? போகிறதுக்கு காரணம் சொல்லணும். அது தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. தேடிட்டு போய் விஜய் சார் நல்லவர்னு சொல்லி சேர்ந்துடும். அவ்வளோதான். குறிப்பாக நீங்கள் போக்குவரத்து தொட்டிங்கிறதுனால ஒரு கேள்வி வந்ததால் கேட்டு நிறைவேற்ற விரும்புகிறேன். எம்டிசி பஸ்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான பேருந்துகள் லைஸ் டவுன், ரொம்ப சும்மாவே ஐடிலாக இருந்துகிட்டு இருக்கு. ஐடில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி ஒன்று பார்த்துருந்தேன். அதனுடைய பின்னணி என்ன? ஏன்னா இப்போ தான் ஒரு 300 பேருந்துலாம் ஆரம்பித்து விட்டார் முதலமைச்சர், நல்லா ஓடுதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏங்க இருக்கிற பேருந்து இயக்கவே ஆள் இல்லைங்கிறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங்னா அதில்? அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன அந்த செய்தி இதுதான், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. நீங்கள் காலையில் எனக்கு முன்னாடி ஐடில் இன் பீக் ஹவர் ரஷ். அதாவது இந்த செய்தியை எழுதினவர் வந்து வெங்கடேசன் வந்து கிரைம் ரிப்போர்ட்டராக இருந்தவர். இந்த கரண்ட் பிரச்சனை, எம்டிசி பிரச்சனையை வந்து பஸ்ஸில் எல்லாம் போய் பார்த்து எழுதக்கூடியவர். அதான் ஃபோனில் கேட்டு எழுதுகிற வெங்கடேசன் அப்படி இல்லை. எனக்கு வெங்கடேசன் அவர்களை ஒரு 10 வருஷமாக தெரியும். ஓகே, நல்ல ரிப்போர்ட்டர், ஒரு சாலிடான ஹேண்டு. அவரை எந்த பீட்டு அந்த சீஃப் ஆஃப் பியூரோ கொடுக்குறாரோ அந்த பீட்டை சிறப்பாக செய்யக்கூடியவர். ஃபேக்சுவலாக மிஸ்டேக்ஸ் இருக்காது. வெங்கடேசனோட காப்பி வந்து ஃபேக்சுவலாக மிஸ்டேக் இருக்காது. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்து அவர் இப்படி பண்ணுவார், இவர் அப்படி பண்ணுவார்னு விளம்பரம் பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது. பத்திரிகையாரங்க இவங்கெல்லாம் தரமான பத்திரிகையார் சொல்கிறது ஒரு பத்திரிகையாரம் இருக்கணும்ல, அது நானாக எடுத்துகிட்டு போகிறேன். மகிழ்ச்சி. வெங்கடேசனோட இந்த காப்பியில் வந்து ஒரு சின்ன தப்பு கூட எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த காப்பி கிளியராக இருக்குது. அதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 5 மணிலேருந்து 7 மணி அந்த பீக் ஹவரில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. பஸ்ஸு வரல, பஸ்ஸு வருமா, அதான் இப்படி பார்ப்பாங்க, பஸ்ஸு வருதா அப்படின்னு. கிராமங்கள்லாம் பஸ்ஸு வரல. அப்போது என்னப்பா பஸ்ஸு வரல, டிராஃபிக்கில் மாட்டினுக்குதா அப்படின்னு பார்த்தா, டிராஃபிக் இருந்தாலும் ஒரு டிராஃபிக் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிளியர் ஆகி பஸ்ஸு வரல. என்னடா அப்படின்னு பார்த்தா, நிறைய இடத்துல வந்து பஸ் இருக்குது, ஓட்டுறதுக்கு ஆள் கிடையாது, டிரைவர் கிடையாது. அந்த டிரைவர் கண்டக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, தனியார்கிட்ட பீக் ஹவரில் ஒன்று நீ அனுப்பு, என்னால் முழு சம்பளம் கொடுத்து பண்ண முடியாது, நான் உங்களுக்கு வருடத்துக்கோ இல்லை ஒரு மாதங்களுக்கோ நான் இவ்வளோ காசு கொடுத்துருவேன், நீங்கள் எனக்கு வந்து டிரைவருங்களை ஷிஃப்ட் பீக் ஹவரில் அனுப்பணும். அவங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸு ரெகுலேஷனு டிரைவிங் லைசன்ஸு அந்த நாம்ஸ்லாம் இருக்குது, அனுபவம்லாம் இருக்குன்னு அந்த ஆளை நீங்கள் அனுப்புங்க. எங்களுக்கு அந்த பீக் ஹவரில் ஒன்று நாங்கள் அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அந்த பீக் ஹவரில் வரவங்களுக்கு போதிய அளவுக்கு பணம் போகிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்சி வந்து பழைய அளவுக்கு அவங்களுக்கு டிரைவர் கண்டக்டர் கிடைக்கல, ஆள் பற்றாக்குறை, அவங்களும் அனுப்புறதில்ல. இவங்களும் அதை பற்றி பெருசாக கேட்குறது. கட்சியில் யார் பாதிக்கிறாங்க? மக்கள் தான், பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. இது எந்தெந்த இடத்துலலாம் பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த செய்தியில் இருக்குன்னா, குறிப்பாக வந்து வில்லிவாக்கம், அதாவது அம்பத்தூர், கிண்டி எஸ்டேட்டுங்க இருக்கிற ஏரியா. எஸ்டேட்டு யோசிச்சு மக்கள் வேலைக்கு, அம்பத்தூர் எஸ்டேட்டு, கிண்டி எஸ்டேட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த 5 மணிக்கு எக்ஸ்போர்ட் முடியும்னுவாங்க, எக்ஸ்போர்ட் டைம்னு. எங்கே வேலை செய்ய எக்ஸ்போர்ட்டில் வருவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து இந்த சிறு குறு தொழில், இந்த இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஃபேக்ட்ரி வேலை செய்வாங்க. 5-5:30 மணிக்கு முடிச்சுட்டு காலையில் 7:30 மணிக்கு எதையோ ஒன்று டிஃபனை கட்டிக்கிட்டு, இட்லியோ இடியாப்பத்தையோ எதையோ ஒன்று கட்டிக்கிட்டு, புளிசாத்தியோ எதையோ ஒன்று கட்டிட்டு 7:30 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பி 8:30, 8:45, 9 மணிக்குள்ளே அங்கே போய் சேரணும். போய் சேரத்துக்கு ஒரு 3/4 மணி நேரம், 40 நிமிஷம். 9 மணிக்கு போய் சேர்ந்தோம்னா 9லேருந்து 5 மணி வரலாம் உழைச்சிட்டு, இல்லை ஒரு 5:30 வரலாம் உழைச்சிட்டு வெளியில் வந்துட்டு பஸ் எதனா கிடைக்குமான்னு பார்த்தா பஸ்ஸே வராமல் 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் நிற்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் பாருங்கள், நேற்று 29ல் அமைச்சர் போயிருக்கிறார், முதலமைச்சர் பெரம்பூருக்கு. ஆமாம், அந்த பஸ்ஸு மாதிரியே எல்லா பஸ்ஸும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பஸ்ஸில் பாருங்கள் எவ்வளோ சீட்டு ஃப்ரீயாக இருந்தது, ஒருத்தர் தள்ளிக்கல, அழகாக அப்படி வீடியோ எடுத்துன்னு போக முடியுது, ரஷ் இல்லை. இப்போ இந்த பஸ்ஸு, இந்த ரூட்டு, இந்த நம்பர்லாம் நான் சொல்கிறேன், ஏன்னா 29க்கு பேசுகிறதுக்கு ஆளுக்குது.
27B 47A 19 இதுக்கெல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை, குறிப்பாக 47A. அதனால நம்ம அதை பற்றி பேசுவோம். அப்புறம் 1 ரூட்டு இங்கேருந்து அப்படியே திருத்தூர்லேருந்து திருவான்மையூர் வரலும் போகும். அதான் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். 23C அதுவும் கூட்டம் நிரம்பி வழியும். இப்போ இந்த மாதிரி பஸ்ஸுக்கெல்லாம் பேசுறதுக்கு தான் இந்த கட்டுரை. இந்த கட்டுரை பஸ் இருக்குது ஆள் இல்லை, பஸ் இருக்குது ஆள் இல்லை. என்னன்னா வேலைக்கு ஆள் எடுத்தால் செலவாகுதாம்மா, அதனால் ஏஜென்சிக்கிட்ட குத்துறது. இந்த நேரத்தில் வண்டி ஓட்டிக்கிறது, ஒரு ஷிஃப்ட்டு 2 ஷிஃப்ட்டு. ஆள் வரலன்னா அந்த ஷிஃப்ட்டை கேன்சல் பண்ணிடுது. அப்போது உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4110 பஸ்ஸு இருக்குது சென்னைக்குள்ளே மட்டுமே சொல்றீங்களா? ஆமாம், சென்னைக்குள்ளே 4110 பஸ்ஸில் 33 டிப்போ, அதில் வந்து 3858 சர்வீஸு போனோம். ஆனால் அவங்க வந்து நிறைய சர்வீஸை வந்து ஒரு கோட்டை விட்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 100கணக்கான சர்வீஸு, அதாவது 5லேருந்து 10% வரலும் போகும் போல். ஆனால் இவங்க 5% மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கேன்சலேஷன் ஆகுது இல்லைங்களா அந்த செகண்ட் ஷிஃப்ட்டில், அது ஒன்ஸ் கேன்சல்னா கேன்சல் தான். நாளைக்கு என்ன பண்ணோம், நேற்றே கேன்சல் ஆயிடுச்சு, நாளைக்கு அதை சரி செய்வோம்லாம் கிடையாது. நேற்று மாதிரி இன்றைக்கும் கேன்சல், அவ்வளோதான். இப்போது இந்த நம்ம சொல்கிற ரூட்டு ஈகாட்டு தாங்கல் அம்பாள் நகர், அப்புறமா அம்பத்தூர் எஸ்டேட்டு, கிண்டி இந்த சைடு கிண்டியிலேருந்து டுவர்ட்ஸ் சைதாப்பேட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு மதுரவாயில் தாண்டி, அப்புறம் இந்த சைடு சோழிங்கநல்லூர் சைடு, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் ஆட்டோ அதிகமாக இருக்குது. ஏன் ஷேர் ஆட்டோ அந்த அவுட்டரில் வேலை செய்யுது, நிறைய பஸ்ஸஸ் நிறைய இல்லை, பஸ்ஸஸ் இந்த மாதிரி பிரச்சனை தான். பஸ்ஸஸ் கிடையாது ஒன்று. ரெண்டாவது இந்த மினி பஸ்ஸுன்னு ஒன்று விட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா காலத்தில், அந்த பச்சை கலர் பஸ், ஸ்மால் பஸ். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு நீங்கள் அந்த கல்ச்சரே வந்து இல்லாமல் போயிடுச்சு. பெரிய எம்டிசி பஸ் ஓட்டுறதுக்கே ஆள் இல்லை, மினி பஸ் ஓட்டுறதுக்கு நாம்கே வாசத்துக்கு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் கொஞ்சம் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அது பழசு. அதுதானே தவிர்த்து இதெல்லாம் வந்து கோட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. அதை இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வந்து மக்களுக்கு எழுதியிருக்கிறாங்க, காட்சிப்படுத்தி ஊடகத்தில், அச்சு ஊடகத்தில் எழுத்து வடிவமாக அதை கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அரசுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறோம். பொறுத்ததும் பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி.